வண்டிப்பாறை எக்ஸ்பிரஸ் செவ்வாய் கிரகத்தின் செந்நிற மண்ணில் மெல்ல இறங்கியபோது ரயிலின் இரும்புச் சக்கரங்கள் எழுப்பிய சத்தம் அந்த அமைதியான கிரகத்தில் எதிரொலித்தது. கதவுகள் மெதுவாகத் திறக்க உள்ளே இருந்த மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர். வெளியே தெரிந்தது வெறும் பாறைகளோ அல்லது வறண்ட நிலமோ அல்ல, மாறாக அவர்கள் கிராமத்தில் பார்த்ததை விடவும் உயரமான தென்னை மரங்களும் பசுமையான வயல்வெளிகளும் அங்கே ஒரு மாபெரும் கண்ணாடிக் குமைக்குள், அதாவது கிளாஸ் டோமுக்குள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. செவ்வாய் கிரகத்தின் கடும் குளிரையும் காற்றையும் தாண்டி உள்ளே ஒரு இதமான தென்றல் வீசியது. ஊர் பெரியவர் அந்த பழைய செப்புப் பட்டயத்தை உயர்த்தி பிடித்தார். அப்போது அங்கே இருந்த ஒரு பழங்கால கல் மண்டபத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றை வெளிப்பட்டு ரயிலின் மீது பாய்ந்தது. அந்த ஒளியின் தாக்கத்தால் ரயிலின் துருப்பிடித்த பாகங்கள் அனைத்தும் ஒரு நொடியில் நவீன தங்க நிற உலோகமாக மாறின. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, இந்த ரயில் வெறும் வாகனம் மட்டுமல்ல, இது ஒரு கால இயந்திரம் மற்றும் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் என்று. அங்கே இருந்த மக்கள் இவர்களை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் பழைய காலத்து தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலித்தாலும் அவர்கள் கைகளிலிருந்த கருவிகள் மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பத்தால் ஆனவை. கூட்டத்தின் நடுவே இருந்து வந்த ஒரு முதியவர், "பல நூற்றாண்டுகளாக உங்கள் வருகைக்காக காத்திருந்தோம்" என்று கணீர் குரலில் கூறினார். பூமியில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்களிலிருந்து தப்பிக்க பல காலத்திற்கு முன்பே விண்வெளிக்கு குடிபெயர்ந்த முன்னோர்கள் உருவாக்கிய விண்வெளி வண்டிப்பாறை இதுதான். அவர் பேசிக் கொண்டிருக்கும்போதே ரயிலின் கடைசி பெட்டியிலிருந்து ஒரு மர்மமான கருப்பு பெட்டி தானாக திறக்கத் தொடங்கியது. அந்த பெட்டிக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நீல நிற புகை அங்கிருந்த இயந்திரங்களுடன் இணையத் தொடங்கியது. அது பூமியை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றும் இரகசிய தரவுகளா அல்லது வேறு ஏதேனும் ஆபத்தா என்று புரியாமல் அனைவரும் திகைத்தனர். விண்வெளியில் இருக்கும் இந்த புதிய வண்டிப்பாறைக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த பெரிய இரகசியம் என்னவென்று அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.